இன்றைக்கு நம்ம சைக்காலஜி பாடத்தில் இருந்து ஒரு சில வினாக்கள் பார்க்க இருக்கிறோம். மனிதனின் செயல், பேச்சு, புரிதல், காரணமறிதல், முடிவெடுத்தல் முதலியன எதை பொறுத்து அமைகிறது? விடை: பொதுமை கருத்து சார்ந்த கற்றல். கற்போரின் வயதிற்கும் மனதிற்கும் ஏற்ற கற்றல் பொருட்கள், கருவிகளை கொடுத்து கற்க உதவுவது டேஸ் கற்றல் ஆகும். விடை: தொடர்கற்றல். எவ்வகை கற்றல் ஒருவனுக்கு தான் வாழும் சமுதாயத்தின் உயர்விற்கும் முன்னேற்றத்திற்கும் அவனை அர்ப்பணித்து கொள்ள உதவுகிறது? விடை: பிரச்சனையை தீர்த்தல். ஒரு செயலை முழுமையாக கற்று முடித்த பின்னர் அடுத்த செயலை கற்க முன்னேறி செல்வது. விடை: கற்றல் சேதாரத்தையும் தேக்க நிலையையும் வெகுவாக குறைக்கும். எத்திறன் மூலம் சொல்லாட்சித் திறன், இலக்கணம், பேச்சுத்திறன் போன்றவற்றை எளிதில் பெறலாம்? விடை: இணைத்து கற்றல். எவ்வகை கற்றல் மொழி அறிவின் வளர்ச்சிக்கு உதவும்? விடை: இணைத்து கற்றல். சமூக வளர்ச்சி, மன வெளிச்சி வளர்ச்சி, பண்பாட்டு வளர்ச்சி, மொழி வளர்ச்சி, இயக்கத்திறன் வளர்ச்சி போன்றவை எக்கற்றல் மூலம் பெரிதும் நடைபெறுகிறது? விடை: பின்பற்றி கற்றல். குழந்தைகளின் அறிவு வளர்ச்சியின் துவக்கம் எக்கற்றலை அடிப்படையாக கொண்டது? விடை: பின்பற்றி கற்றல். கற்றல் எவற்றை கொண்டு நடைபெறுவதாக நடத்தை கொள்கையினர் குறிப்பிடுகின்றனர்? விடை: தூண்டல், துலங்கல். மீண்டும் மீண்டும் பயிற்சியளித்தல் எதை வலுவூட்டும்? விடை: கற்றல். ஆசிரியரின் அன்பு, அரவணைப்பு, பாராட்டு போன்றவை குழந்தைகள் கற்றலில் ஆர்வம் காட்ட உதவும். இச்சூழல் எவ்விதியினுள் அடங்கும்? விடை: விளைவு விதி. குழந்தைகளை பாராட்டுவது, அன்பு காட்டி அரவணைப்பது போன்ற செயல்கள் எவ்வகை கற்றலை தூண்டும்? விடை: ஆக்க நிலையுறுத்தம். பாராட்டுதல், பரிசு பொருட்கள் தருதல், விளையாட அனுமதித்தல் போன்றவை எவ்வகை தூண்டலை ஏற்படுத்தும்? விடை: வலுவூட்டும் தூண்டல். உட்காட்சி மூலம் கற்றல் நிகழ்வதை சோதனையின் மூலம் நிரூபித்த அறிஞர் பெயர்? விடை: கோலார். சிம்பன்சி குரங்கு எச்சோதனைக்கு பயன்படுத்தப்பட்டது? விடை: உட்காட்சி மூலம் கற்றல். எதிர்காலத்தில் பல மேதைகளை உருவாக்குவதற்கு ஆசிரியர் எவ்வழி கற்றலை பயன்படுத்த வேண்டும்? விடை: உட்காட்சி மூலம் கற்றல். எக்கல்வி முறையில் ஆசிரியர் அதிகாரம் படைத்தவராகவும் மாணவர்கள் அவர் சொல்லை பின்பற்றி செய்பவர்களாகவும் இருக்கின்றனர்? விடை: ஆசிரியர் மைய கல்வி முறை. நெடுங்கால நினைவிற்கும் எதிர்கால வாழ்க்கைக்கும் பெரிதும் உதவுவது எவ்வகை கற்றல்? விடை: அறிவுசார் கற்றல் அணுகுமுறை. மீன் குஞ்சு பிறந்த உடனேயே நீந்துவது எவ்வகை கற்றல்? விடை: இயல்பூக்கம். குழந்தைகள் தான் பார்ப்பவர்களைப் போலவே பேசவும் நடக்கவும் முயற்சிக்கிறது. இது எவ்வகை கற்றல்? விடை: போல செய்தல். மிதிவண்டி ஓட்ட கற்றுக்கொள்வது எவ்வகை கற்றலுக்கு எடுத்துக்காட்டு? விடை: முயன்று தவறி கற்றல். மனதில் திடீரென ஒரு பொறி தோன்றி அதனால் அச்செயல் உடனே முடிவுக்கு வருவது. விடை: அறிவுசார் நிலை கற்றல்.
அறிவின் உருவாக்கமே டேஸ் எனலாம். விடை கற்றல். நல்லதொரு சிந்தனையின் உயர்நிலையாக டேஸ் விளங்குகிறது. விடை உள்ளுணர்வு. பாவ்லோ தன்னுடைய சோதனைக்கு எந்த மிருகத்தை பயன்படுத்தினார்? விடை நாய். ஹாக்னே கூறும் கற்றல் படிநிலைகள் எத்தனை? விடை 7. பி.எஃப். ஸ்கின்னர் தன்னுடைய சோதனைக்கு ஆய்வு பொருளாக எதை பயன்படுத்தினார்? விடை வெள்ளை எலி. அறிவு உருவாக்க கொள்கையாளர் விரும்புவது? விடை கற்றல் மைய கற்பித்தல். பழைய ஆக்க நிலையுறுத்தல் உணர்த்தும் படிநிலை எது? விடை சைகை வழி கற்றல். பேச எழுத கற்கும் செயல்முறையோடு தொடர்புடைய ஹாக்னேயின் படிநிலை எது? விடை சங்கிலி கற்றல். வெப்பத்தால் பொருட்கள் விரிவடையும் என்று கற்றுக்கொள்வது எவ்வகை கற்றல் படிநிலை? விடை விதிகள் மூலம் கற்றல். ஒன்றுக்குள் ஒன்று பொருந்திய அடுக்கு பாத்திரங்களை பிரித்தெடுக்கும் கற்றல் படிநிலை எது? விடை பிரச்சனையை தீர்க்க கற்றல். நீந்துதல், நடத்தல், ஓடுதல் எனும் செயல்களோடு தொடர்புடைய கற்றல் படிநிலை. விடை உடல் இயக்க கற்றல். எந்த கற்றல் படிநிலையின் மூலம் நாம் விலங்குகளையும் பறவைகளையும் வேறுபடுத்தி அறிகிறோம்? விடை பல்வகை வேறுபடுத்தி கற்றல். விலங்கினங்களும் பறவைகளும் கற்றுக்கொள்வது எவ்வகை கற்றல் படிநிலையில்? விடை தூண்டல் துலங்கல் கற்றல் முறை. பசியோடு இருக்கும் எலியை கொண்டு கற்றல் ஆய்வு செய்த அறிஞர் யார்? விடை பி.எஃப். ஸ்கின்னர். நியூட்டன், ஐன்ஸ்டீன், எடிசன், ராமானுஜம் போன்ற மேதைகள் டேஸ் கற்றல் மூலம் அரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி உள்ளனர். விடை உட்காட்சி வழி கற்றல். கற்றல் என்பது தேவையான நடத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு செயல் என்று. விடை ஜே.பி. வாட்சன், ஸ்கின்னர், பாவ்லோ. குருட்டு மனப்பாடம் செய்வதற்கு உதவும் கல்விக் கொள்கை? விடை நடத்தை கொள்கை. கீழ்கண்டவற்றில் எது கற்றல் கற்பிக்கும் கருவி? விடை இவை அனைத்தும் சரி. அதாவது படவீழ்த்தி, தொலைக்காட்சி, குறுந்தகடுகள். தேர்வுகள் எதற்காக என்ற எண்ணம் கொண்டவர்? விடை இவான் இல்லிச். பள்ளியை விடுதல் என்பதை முன்மொழிந்தவர்? விடை இவான் இல்லிச். நடமாடும் பள்ளி எனும் கருத்தை கூறியவர்? விடை மெக்டொனால்ட். நவோதயா பள்ளிகளை நிர்வாகம் செய்வது? விடை மத்திய அரசு. புதிய கல்விக் கொள்கையை 1986 கொண்டு வந்தவர்? விடை ராஜீவ் காந்தி. UPE என்பது? விடை அனைவருக்கும் தொடக்க கல்வி. தேக்கம் என்பது? விடை ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் தோல்வி பெறுவது. ஒவ்வொரு கிராமத்திலும் டேஸ் சுற்றளவிற்குள் ஒரு துவக்க பள்ளி இருக்க வேண்டும். விடை 5 கிலோமீட்டர். இந்தியாவில் பள்ளி கல்வியின் உயர்ந்தபட்ச சபை? விடை NCERT. காந்திஜியின் ஆதார கல்வியின் அச்சு? விடை கைத்தொழில். இதேபோல் இன்னும் அநேக வீடியோக்கள் நம்ம சேனலில் வெளிவரும். பார்த்து பயன்பெறுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.